ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு மதியம் உங்க வீட்டில் என்ன சாப்பாடு? எங்கள் வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு செங்கல்பட்டு அரிசி சோறு. அது பாருங்க, செங்கல்பட்டு அரிசி சோறு. காலையில் ரவை கிண்டி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக முழிப்பா. நான் என் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு படுத்தேன், ஏம்மா மதியம் கொஞ்சம் மீன் வாங்கி எனக்கு கறி வச்சு கொடுத்து விடு. இங்கே மழை லைட்டாக தூத்திட்டு இருக்கிறதுனால வந்துட்டு மீன்காரங்களாம் இன்னைக்கு வராங்களான்னு தெரியல, கொஞ்சம் கறி வச்சு கொடுத்து விடுன்னு சொன்னேன். அதனால எங்கள் வீட்டில் இருந்து இன்னைக்கு கறி வந்துச்சு பாருங்க. இப்போதான் எங்கள் வீட்டுக்காரங்க போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா கடையில் கொண்டு வச்சுருந்துச்சு. அதுவும் இந்த மிச்சரும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருந்து வந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு மதிய சாப்பாடு. ஒரு கறி வைக்கக்கூடிய செலவு மிச்சம், வேலையும் மிச்சம். பரவாயில்ல. இந்த குழம்பு எனக்கு நாளைக்கு வரைக்கும் காணும், நிறைய இருக்கு. நாளைக்கு வரைக்கும் காணும். என்ன மீனுன்னு பார்க்கலாம், என்ன மீன் வாங்கி என்ன குழம்பு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். மாங்காய் போட்டு வச்சிருக்கு. மாங்காய் போட்டீங்க தெரியுதா? சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு இப்படி குழம்பு வச்சா உண்மையாகவே நல்லாயிருக்கும். மாங்காய் போட்டு அது கூட சால மீன் மாங்காய் போட்டு குழம்பு வச்சுருக்காங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோறு தான் போட்டேன். இவ்வளோ சோறு பத்தாது. மாங்காய் மீன் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறதுனால செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சோறு நான் கூட கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். இன்றைக்கி நிறையா சாப்பிடலாம். சரியான சாப்பாடு. எப்படி இருந்தாலுமே நம்ம வைக்கிறத விட அம்மா கையில் வச்சு சாப்பிட்றது செம டேஸ்ட்டு தானே. இதற்கு நாளைக்கு வரைக்கும் வர சமாளிச்சிடலாம். இதுக்கு முட்டை. நான் இந்த செங்கல்பட்டு அரிசி சோறும் இந்த முட்டையும் தான் வச்சேன். அதுவும் எத்தனை மணிக்கு? 1:30 மணிக்கு எழும்பி இந்த இவ்வளோத்தையும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். குழம்பு அங்கேருந்து வந்துடுச்சு. இன்னைக்கு மதிய சாப்பாடு சூப்பர். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.